உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. விராலிமலை கரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் விஜயபாஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். இடைத்தேர்தல் நடத்த அனுமதித்தால் எந்த ஒரு சிக்கலான சூழலும் எழ வாய்ப்பில்லை எனவும் அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களை பதவியை ராஜினாமா செய்ததால் காலியானதாக அறிவிக்கப்பட்ட திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூறி பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறி 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து ஜூலை 10 உத்தரவிட்டிருந்தது. இந்த தடை ஆகஸ்ட் 24 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கூறி விராலிமலை மற்றும் கரூர் தொகுதிகளில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ராஜினாமா செய்த விஜயபாஸ்கர் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். விராலிமலை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தொகுதியில் 2வது இடத்தை பிடித்த தாவேகா வேட்பாளர் முருகேசன் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்யவில்லை. மாறாக திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தான் அந்த தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்றும், அதனால் நீதிமன்றம் அவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வாய்ப்பில்லை என்றும், தேர்தல் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாளே தனது ராஜினாமா செய்திருப்பதால் தேர்தல் நடத்த அனுமதித்தால் எந்த சிக்கலான சூழலும் எழ வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் தனது மனுவில் தொகுதியில் 80 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் தனது தேர்தல் செல்லாது என நீகித்துக் கொண்டாலும் கூட தாவேகா வேட்பாளர் மதியழகனோ வேறு எந்த வேட்பாளராக இருந்தாலும் கரூர் தொகுதியில் மக்கள் பிரதிநிதியாக பிரதிநிதித்துவப்படுத்த வாய்ப்பில்லை. தேர்தல் வழக்கை நிலுவையில் உள்ள காரணத்துக்காக மக்கள் பிரதிநிதி இல்லாமல் தொகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மனுக்களும் ஆகஸ்ட் மாதம் 24 விசாரணைக்கு வர இருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.